அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல கடிக்கிறதுக்கு எலும்பே இல்லாம சுட சுட நாக்குல வச்சதும் பஞ்சா கனைஞ்சு தொண்டைக்குள்ள ஜையோன இறங்குற கமகம போன்லெஸ் சிக்கன் மசாலா வீட்லயே அம்புட்டு ருசியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் மசாலா செய்யறது ரொம்ப ஈஸி தான் மக்களே. இந்த சீக்ரெட் அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹோட்டலே தோத்து போற அளவுக்கு வீடே கமக்கும். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள ஓடலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஊத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் மணத்துக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதோட பொடியா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கீரின 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் லேசான வாசனைக்காக சிறிது கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க மக்களே. அடுத்து பொடியா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே வாசனையை தூக்கி கொடுக்க சிறிது மல்லி இலை மற்றும் சிறிது புதினா இலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி மைய வதங்கி வரணும் மக்களே. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி மைய வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க மக்களே. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பெரட்டி விடுங்க. அப்போதான் கலர் கிடைக்கும். அப்புறம் கிரேவி திக்னஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல தூக்கலான சுவைக்கு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் அந்த சீக்ரெட் ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மக்களே. இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க 350 கிராம் போன்லெஸ் சிக்கனை உள்ள போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா மசாலாவும் சிக்கன்ல நல்லா இறங்குற மாதிரி கிண்டி விட்டு தேவையான தண்ணி ஊத்தி மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கன் நல்லா வெந்து நான் ரெடின்னு எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி கெட்டியா வந்ததும் கடைசியா மேலாப்ல கொஞ்சம் மல்லி இலைய தூவி ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி இறக்குனீங்கன்னா அப்பாடா, போன்லெஸ் சிக்கன் மசாலா கம கமன்னு தயார் மக்களே. அப்படியே சுட சுட சாதத்துல பிசைஞ்சோ இல்ல சப்பாத்தி பரோட்டால தொட்டோ ஒரு வாய் வச்சிங்கன்னா எலும்பே இல்லாம பஞ்சு மாதிரி கரைஞ்சு ஓடும். அப்புறம் தட்டுல மிச்சம் வைக்க வழியே இருக்காது. இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்ல தட்டு காலியாச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டி விடுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம லுக்க போட்டுட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.